கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 79வது அதிகாரம் லாஸ்ட் செக்ஷனை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 79:9 தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து செல்லும். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், வாமாய் எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கா நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கா நிறைந்தவரே, ஐயா இரக்கா நிறைந்தவரே, உபராரிவாரரா ஒப்பா ஒப்பா ஊரவரா உபரா உபாரரா உபரவரீரரா அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், வந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், வந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ரிபாரிவாரரா ரிகா ரிகா ரீ ரிகரா உபரா உபாரரா உப உப உபரரா வாருகாயில் எடுத்துக் கொள்வேன், கூடவே வைத்துக் கொள்வேன், வாருகாயில் எடுத்துக் கொள்வேன், கூடவே வைத்துக் கொள்வேன், ஐயா கூடவே வைத்துக் கொள்வேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதான் ஐயா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதான் ஐயா, ஐயா நல்ல பங்கு நீதான் ஐயா, ரகர ரகரரா ரப ரப ரகரா ரிகரா ரிகாரரா ரிக ரிக ரீ ரகரா உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி எடுத்தவரே, பாரபாரராம் ரப ரபரி ரபரா உபரா உபாரரா உக நகரி ரகரா வந்தன் நாமம் உயர்த்திடுவேன், விருப்பம் செய்திடுவேன், வந்த நாமம் உயர்த்திடுவேன், விருப்பம் செய்திடுவேன், ஐயா விருப்பம் செய்திடுவேன். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்னைக்கு சங்கீதம் 79வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து லாஸ்ட் செக்ஷனை தியானிக்க இருக்கோம். அப்ப என்ன தியானித்தோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது ஒரு தீர்க்கதரிசனமாக நிறைவேறின ஒரு சம்பவம். இஸ்ரேல் தேசம் இருக்குது. இந்த தேசத்திற்கு ஒரு தேவாலயம் இல்லாமல் இருந்துச்சு. அவர்களுக்கு உடன்படிக்கை பெட்டி வைத்திருந்த ஒரு கூடாரம் இருந்துச்சு. ஆனா அவருடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, எல்லா புறஜாதியர்களுக்கும் அவங்க கடவுளுக்கு ஒரு ஆலயம் இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு ஆலயம் தேவை. இந்த ஆலயம் தேவைங்கிற ஒரு வாஞ்சி ஆண்டவர் தாவீதுடைய இருதயத்தில் போட்டார். தாவீதுக்கு கெட்ட ஆசை, ஆனா உன் கைகளிலே ரத்தத்தை நான் பார்க்கிறேன், அநேக யுத்தத்தை நீ நடத்தின, அதனால ரிஜெக்டட். சாலமோன் அவன் ஒரு சமாதானத்தின் ஒரு பிரபு, அவருக்கு அந்த சான்ஸ் கொடுத்தார். இதெல்லாமே நடந்து முடியறதுக்கு எதிர்காலத்தில் நடக்க வேண்டியத ஆசாவுக்கு ஒரு தீர்க்கதரிசனமாக காட்டுகிறார். அதனாலதான் முதல் வசனத்தில் தேவனே புறஜாதியார்
உமது சுதந்திரத்தில் உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேம் இதெல்லாமே புறஜாதியர்கள் வந்தாங்க. நம்ம தியானிச்சிட்டோம். இன்னைக்கு 9வது வசனத்துல ஆசாப் ஒரு ஜெபத்தை வைக்கிறார். 9வது வசனத்தை 79 எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். இதான் நமக்கு தியானிக்க இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் ஒரு நாமத்தை வைக்கிறாங்க. ஆகார் ஆண்டவருக்கு ஒரு நாமத்தை வைத்தார். என்னை காண்கிற தேவனே அப்படின்னு சொன்னார். ஆகார் ஆபிரகாமுடைய ஒரு மனைவி. திருமணம் நடந்துச்சு. ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. நாச்சியார் சாரால் துரத்தி விட்டுருச்சு. துரத்தி விட்ட உடனே மகனை தூக்கிக்கிட்டு ஒரு துருத்தில தண்ணியை தூக்கிட்டு பாலைவனத்துல நடந்து வர்றாங்க. கொஞ்ச நேரத்துல மகன் இறந்துருவாங்கிற ஒரு நிலைமை வரும்பொழுது ஆண்டவர் ஆகார்ட்ட பேசின உடனே ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார். முதல் முறையாக ஒரு பெயர். ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்துறது வேற. இங்க ஒரு பெண் ஆண்டவருக்கு என்னை காண்கிற தேவனே அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் வச்சு. அதுபோல ஆசாப் ஆண்டவருக்கு எப்படி பெயர் வைக்கிறார்? எங்களை ரட்சிக்கும் தேவனே. ரட்சிக்கிற தேவனா நாங்க இப்ப ஒரு பிரச்சனையில இருக்கிறோம். அது என்ன பிரச்சனை? பாவம். எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். நிவர்த்தியாக்குன்னா கரெக்ட் பண்ணும். அந்த பாவத்தை நிவர்த்தி அல்லது கரெக்ஷன் பண்ணுகிற நாமத்தை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். இது நம்முடைய ஆண்டவருடைய பெயர். இது எதோட இணைத்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறது. தேசத்துல ஒரு பிரச்சனை வரும். எதிரிகள் ஒரு பெரிய கொத்தளத்தை போட்டாங்க. இனி கொஞ்ச நேரத்துல அந்த இவங்களுடைய கோட்டையை உடைச்சிட்டு அரணை உடைச்சிட்டு உள்ள வந்துருவாங்க. அந்த நேரத்துல அவங்க ஆண்டவரை நோக்கி பார்ப்பாங்க. ஆண்டவரத்துல ரட்சிப்பார். பல வகையில ரட்சிப்பார். ஒரு தேவதூதன் அனுப்பாரு. அவன் மூலமா ரட்சிப்பார். இங்க ரட்சிக்கிற தேவனை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். இதுல என்ன ஒரு கீ வார்த்தை இந்த வசனத்துல 9வது வசனத்திலே உமது நாமத்தின் நிமித்தம். உமது நாமத்தின் நிமித்தம் 2 முறை வருகிறது. இப்ப நாமத்தின் நிமித்தம் ரட்சிக்கிறதுனா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சங்கீதம் 115:1. சங்கீதம் 115:1 ஒரு ஆழமான ஒரு காரியம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. 2 தடவை எங்க நம்ம பார்த்த அதே 2 இங்கே எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. உமது கிருபை நிமித்தம், உமது சத்தியத்தின் நிமித்தம், உங்களுடைய நாமத்துக்கே மகிமை. உமது நாமத்திற்கே இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேகர் தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக செய்வார்கள். ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்றாங்க. ஒரு பெரிய மாளிகையை உண்டு பண்றாங்க. என்னுடைய ஒரு மாமா ஒரு டாக்டர், அவர் தக்கலை அப்படிங்கிற ஒரு ஊர்ல இப்ப மறிச்சிட்டார். அவர் ஒரு ஒரு கலை ரசிகன் அப்படின்னு நான் சொல்லுவேன். கலை ரசிகன். அவர் எம்பிபிஎஸ் முடிச்சு எம்எஸ் முடிச்சிருந்தாரு. தக்கலை மெயின் ரோட்ல அவருடைய ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. என்னைய ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு கூட்டு போனார். வீடு அழகு அழகு அழகு, மெயின் ரோட்ல அப்படி ஒரு அழகு. அந்த வீட்டுக்கு அடுத்து ஹாஸ்பிட்டல். அவருடைய மனைவி ஒரு எம்டி கைனகாலஜிஸ்ட், நிறைய டெலிவரி வரும் அவருக்கு. அவர் ரோட்ல என்னன்னா அந்த ஹாஸ்பிட்டலை ரசிச்சுக்கிட்டே இருப்பார். அவருடைய பெட்ரூம்ல இருந்து நேரா லேபர் ரூமுக்கு போயிடலாம். அதாவது ஒய்ஃபுக்கு எப்ப பெட்ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கலாம், லேபர் ரூமுக்கு போயிடலாம். அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்பெஷல் பேசேஜ் வச்சிருந்தார். ரோட்ல நின்று அந்த ஹாஸ்பிட்டல் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார், ரசிச்சு பார்ப்பார். அந்த ஹாஸ்பிட்டல் அவருடைய பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு இருதயத்தில் இருந்துச்சு. அது கடைசியில அவர் ஆக்சிடென்ட்ல பேரலைஸ் ஆச்சு. அவருக்கு அவருடைய வாழ்க்கையில அநேக இழப்புகள் அவர் சந்திச்சார். ஆனா ஆசாப்புடைய ஜெபத்தை நீங்க பார்த்தீங்கன்னா சங்கீதம் 79வது அதிகாரம் 9, எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து
ரட்சிக்குங்கிறது விடுவித்து, எதுல இருந்து? பாவத்தில் இருந்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். இது ஒரு ஜெபம். அப்ப இந்த நாமத்தை நம்ம எப்படி தியானிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 115:1, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தை நிமித்தமும் உடைய நாமத்துக்கே மகிமை வரணும். ஆண்டோடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணும். இத ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். ஆண்டோடைய நாமத்திற்கு மகிமை எப்படி ஒரு சம்பவத்தின் மூலம் வந்துச்சு. வாசிப்போமா? 2 நாளாகமம் எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11. ஆசா வேற, ஆசா வேற. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றக்கும் உதவி செய்வது நமக்கு லேசான காரியம். ஆசா ஆண்டவர் நோக்கி பார்க்க. இப்போ ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யுத்தம் சுற்றி வந்துருச்சு. இந்த நேரத்தில் 9 அவன் விரோதமாக எத்தியோப்பியா சேரா 10 லட்சம் சேனைகளோடு 300 ரதங்களோடு புறப்பட்டு வந்தாச்சு. அப்பொழுது ஆசா எதிர் புறப்பட்டு போனோம். எல்லாம் ரெடியா இருக்காங்க. அப்பொழுது 11 ஆசா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஜெபம். ஒரு பிரச்சனை, ஜெபம். கர்த்தாவே, பலன் லேசான காரியம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நின்றும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தின் ஏராளமானது, உம்முடைய நாமத்தில். நாமத்தில் அப்படின்னா அந்த ஆண்டோடைய நாமத்திற்குள்ள ஒரு வல்லமை இருக்கு, பவர் இருக்கு. பலருடைய நாமத்துல ஒரு வல்லமை இருக்கும். ஆனா அந்த கொஞ்ச நாள் அது போயிருக்கும். நீங்க எல்லாரும் வயதுல கம்மியானவர்கள் இருப்பீங்கன்னா நான் நினைக்கிறேன். பாலசுந்தரி, செல்வி டீச்சர், இங்க ஸ்மைல் ராஜ்னு ஒரு பிரதரை நான் பாக்குறேன். இவங்கெல்லாம் வயது கம்மியானவர்கள் இருப்பீங்க. நாங்கெல்லாம் வயதானவங்க. 1975 நான் சொல்றேன், 75க்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மையாருடைய ஒரு ஆட்சி இருந்துச்சு. அவங்க மிசா அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க. மிசா. அந்த மிசா சட்டத்துக்கு என்ன ஒரு பவர் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது இந்திரா காந்தி அம்மா ஒளிக அப்படின்னு யாராவது சொல்லிட்டா போச்சு, அவங்களை ஜெயில தூக்கி போட்டு, அதனால எங்க இருக்கான்னு தெரியாது, அந்த அளவுக்கு தூரம் தூக்கி போட்டுருவாங்க. விருதுல இருந்து ஒரு சிலர் அதில் மாட்டிக்கிட்டாங்க. அப்படி கஷ்டப்பட்டாங்க. அப்ப அந்த நாமத்துக்கு ஒரு வல்லமை இருந்துச்சா? யாஸ் இருந்துச்சு. ஆனா இப்ப இல்லை. இப்ப நீங்க ரோட்ல நின்றுகிட்டு டைம் பாஸ் உங்களுக்கு போர் அடிச்சா ஒரு இந்திரா காந்தி ஒளிக, இந்திரா காந்தி ஒளிகன்னு நீ கத்துனீங்கன்னா எல்லாரும் உங்களை பார்த்து சிரிப்பாங்க. எல்லாம் லூசு. அது 82, 83 அது இறந்து போச்சு. இப்ப நீ கத்திரி யாராவது லூஸ் இருந்துச்சுவாங்க. அப்ப அந்த நாமத்துக்கு வல்லம் இருந்துச்சு, அது போயிருச்சு. ஆனா 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 16 ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நின்றும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். நாமத்தில், அந்த நாமத்துக்கு ஒரு பவர் இருந்துச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாமத்தினுடைய பவரை ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டாங்க. மல்கியா 2வது அதிகாரம் 2வது வசனம். இதோ நான் உங்களுக்கு உங்கள் பயிரை கெடுத்து இந்த சாபமாக மாற்றிட்டாங்க. ஆசீர்வாத சாபம் மாற்றாங்க. உங்கள் பண்டிகை சாணியில் இருக்கு தள்ளுபடியாக. 2வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் கேளாமலும் என் நாமத்திற்கு மகிமையை செலுத்தாத. நாமத்திற்கு நம்ம மகிமையை செலுத்தணும். மகிமையை செலுத்தலைன்னா ஆண்டவர் உங்களோட ஆசீர்வாதத்தை சாபமா மாற்றிடுவார். சரி, இந்த நாமத்துல ஒரு வல்லமை, அது ரட்சிக்கிற நாமம் என்று நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த நாமம் வந்து ரட்சிக்கிற நாமம். ரட்சிக்கிற விடுதலை. எப்படி ரட்சித்தது பாப்போமா? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 17:45. கோலியாத் ஒரு பக்கம் இருக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர ஹைட்டு, வெயிட், அவன்கிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அவ்வளவு பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆனா தாவீது இதோட வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 17:45 தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் நிற்கிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய தேவனுடைய ராணுவங்களின் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்திலே.
இந்த நாமத்துல வரும் பொழுது தட்டிதான். சரி, 10வது வசனத்தை இப்ப நம்ம தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 79:10. அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதியர் சொல்லுவாங்க. இந்த புறஜாதியர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க. தேவனை புறஜாதியர் நம்முடைய சுதந்திரத்தை பரிசுத்தத்தை தீட்டுப்படுத்தினாங்க. ஊழியாக எல்லாம் செஞ்சுட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜா சொல்லுங்க. உமது ஊழியக்காரர்களுடைய சிந்துண்ட ரத்தத்தை பழி வாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாடு. நாங்க பழி வாங்க முடியாது ஆண்டவரே, எங்களுக்கு பவர் கிடையாது, பழி வாங்குதல் உம்முடையது அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க எனக்கு செய்யணும். இப்ப இந்த புறஜாதிகள்னால எங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 42வது அதிகாரம் 3வது வசனம், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்று சொல்லுகிறபடினாலே இரவும் பகலும் சாப்பாடு என்ன கண்டிப்பா சாப்பாடு. அநேக நேரங்கள் பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, ஆண்டவர் கைவிட்டது போல தோணும், கைவிட மாட்டார். இந்த நேரம் ஒரு செகண்டா கைவிட்டுருவார் மாதிரி தெரியும், ஆனா அவங்க அப்படியே தூக்கிடுவார்கள். அதனாலதான் எங்கே என்று அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அதற்கு பதில நம்ம 11வது வசனத்துல பார்க்கிறோம். சங்கீதம் 42:11. எப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வருதோ பதில் துதி. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ளே தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் விடுதலை, பாவத்தினாலும் சரி எதனால் விடுதலை, என் தேவனுக்குள்ள இருக்கிறதை நான் இன்னும் துதிப்பேன். துதியை கூட்டுறேங்க. எப்பெல்லாம் நீங்க உங்க துதியை கூட்டுறீங்களோ உங்கள் ஆண்டோடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல அப்படி கூட வந்து கொண்டே இருக்கும். சரி, இந்த துதிக்கிறதுனால ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எடுத்துக்கொள்ளுமா? அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்கள். 16வது அதிகாரம் 24வது. பவுலையும் சீலாவையும் ஒன்னத்துக்கு இல்லாத மேட்டருங்க. அது ஒன்னத்துக்கு இல்லாத மேட்டர். ஒருத்தர் குறி சொல்ற ஒரு ஆவியை வச்சிருக்கான். இவங்க இயேசு நாமள துரத்தி விட்டாங்க. அவனுக்கு வருமானம் எல்லாம் போச்சு. என்ன செய்யணும்? சத்தம் காட்டாம வேற தொழிலுக்கு போகணும். ஆனா இவனை அடிச்சு சிறைச்சலையில போட்டாங்க. 23 அவர்கள் அநேக அடிகளை அடித்த பின்பு சிறைச்சலை வைக்குவர். அவன் இப்படி கட்டளை பெற்று அவளை உள்காவலை வைத்து கைகளிங்காலே மாற்றி வச்சாச்சு. நடுராத்திரியிலே பவுலும் சிலமும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஜெபம், துதி, இது ரெண்டு எங்க போகுது? பரலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. சூழ்நிலை துதிக்கவே முடியாது. நாங்க தப்பே செய்யல ஆண்டவரை, எங்களுக்கு எதுக்கு இந்த தண்டனை? நம்ம ஒரு கேள்வி கேட்போம். ஆனா நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சடிதிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நம்ம ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். எப்படி பதில் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புண்ணு இந்த காயத்துக்கெல்லாம் மருந்து செலுத்துறதுக்கு வேற ஆளை வச்சிருக்காரு. இந்த பதில் பரலோகத்திலிருந்து வருகிறது. துதி பரலோகத்தில் நோய்க்கு வருது. ஜபம் பரலோகத்திற்கு, பதில் அங்க இருந்து வருது. அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்திபாரம் அசையுது. சரி, இன்னொரு ஜபத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எடுத்துக்கொள்ளாமா? யோவேல் 2:17 பக்கம் 1061. யோவேல் 2:17. கர்த்தரின் பணிவிடைக்காராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலியிட நடுவது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதியர்கள் அவர்களுக்கு பலிக்கு நிந்தைக்கு அதை சொந்தத்திற்கு ஒப்புக்கூடாது. உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதியர்கள் சொல்லப்படாது. நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசு என்ன செய்வான்னா, ஒரு ஸ்டேஜில் உங்களை கொண்டு வந்து கடவுள் எங்கப்பா அப்படின்னு கேட்க வச்சிருவோம். அப்ப நம்முடைய ஜெபம் ஆண்டவர்ட்ட கேட்கணும். சரி, ஆண்டவர் உதவி எப்ப செய்வார் அப்படின்னு கேட்டா, ஏற்ற டைமிங் அவர் வச்சிருக்காரு. அந்த டைமிங்ல தான் அவர் செய்வாரு. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம நினைச்சோம் கடவுள் எங்கப்பா நான் கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லி இருக்கோம். ஆனா ஆண்டவர் எப்படி இந்த டைமிங்ல ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 24வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கணும். மாக்கோன் வனாந்தரம்
இப்ப சவுல் மாமனார் ஒரு தெல்லு பூச்சிய, ஒரு செத்த நாயை துரத்துற மாதிரி துரத்திக்கிட்டே வர்றாரு. இப்ப அந்த மாகன் வனாந்தரம் இப்படி இருக்குது. ஒரு மலை இருக்கு. ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்துட்டார், இந்த பக்கம் தாவிது வர்றாரு. இவங்களுக்கு தெரியாது, தாவீது தெரியாது. நேரம் உன் மாமனார் சந்திக்க போற கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட்ல போட்டு தள்ளிடுவார். ஏன்னா இவரு ஒரு பவர்லெஸ் மேன், பலம் இல்லாதவன். இவர் பலம் உள்ளவர். ராணுவம் ஃபுல்லா வந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 26 வசனம், அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷனும் பிடிக்கத்தக்கதாக அவர்களை வளைந்து கொண்டார். இந்த நேரத்துல ஆண்டவரே நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கல, ஆனா பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறார். ஆனா அந்த சமயத்தில் ஒரு ஆள் வந்து நீ சீக்கிரமாகவும் பெலிசிய தேசத்திலே படையெடுக்கிறார்கள். இப்ப சவுலுடைய பொசிஷனுக்கே பிரச்சனை வந்துருச்சு. இவர் பார்த்தாரு, தாவீதை கொல்றது முக்கியமா, என் பொசிஷனை நேரம் எங்க ஓடியே போயிட்டார். அப்ப ஆண்டவர் கடவுள் எங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் அனுப்பிச்சிடுறார். 11வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 79:11. கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் உமது புய பலத்தினாலே உயிரோடு காத்திரும். இப்ப தேவ ஆலயம் அழிஞ்சிருச்சு. ஆனா தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெருமூச்சு. அந்த பெருமூச்சு யாரிடத்திலிருந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கீதம் 12வது அதிகாரம் 5வது. ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தமும் எளியவர்களிடம் பெருமூச்சு நிமித்தமும் நீர் இப்பொழுதும் எழுந்து அவன் மேல் சீறுகிறவள் அவனை காத்து சுகமா இருக்க பண்ணிட்டு காத்துறேன். யார் யாரெல்லாம் அவனை சீர்றாரோ ஆண்டவர் சார் பாதுகாத்தோம். எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ஹாஸ்பிட்டல்ல ஊழியம் நடந்துகிட்டு இருக்கு. காலையில் 7 மணி ஊழியம் நடக்கும். இது RSS காதுக்கு போயிடுச்சு. அங்க ஓப்பனா தான் செய்யும், ரகசியம் நடத்த செய்யுது. அப்ப சென்னையில இருந்து ஒரு ஜி அப்படின்னு ஒருத்தர் வர்றார். அவர் தான் அந்த அவங்களுக்கு தலைவர். அவங்க வந்து போலீஸுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. நாங்க டாக்டர் லைசா என்ற ஆஸ்பத்திரிக்கு முன்னதாக நீங்க தர்ணா நடத்தணும், எங்களுக்கு பெர்மிஷன் என்ன நடத்தணும், தர்ணா என்ன சொல்லுங்க பார்ப்போம். லைசா என்ற ஆஸ்பத்திரி ஒளிக கொடியை வச்சு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு 10 பேர். அதற்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும், மீடியாலாம் அதை ரிலே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா போலீஸ் சொல்லிடுச்சு, நோ நாங்க கொடுக்க மாட்டோம். ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. போலீஸ் எஸ் சொல்லி 10 பேர் அனுப்புறதை விட்டுட்டு அந்த எஸ்பி நோ சொல்லிட்டார். அந்த நேரத்தில் போலீஸ் ஃபோர்ஸ் ஃபுல்லா எங்க ஆஸ்பத்திரி சுத்தி கவர் ஆயிடுச்சு. எங்க தெருக்குள்ள எவனும் உள்ள வரக்கூடாது, தர்ணா நடத்தக்கூடாது. எங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு 10-15 போலீஸ் மஃப்டியில் உட்காந்துருக்காங்க. சார் நீங்க ஆஸ்பத்திரி நடத்துங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். எங்க ஆஸ்பத்திரி பக்கத்துல ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு 300 போலீஸ் போர்ஸ் உள்ள வச்சிருக்காங்க. ரயட் அப்போ ஒரு பெரிய வேன் நிற்கும், அந்த வேனை கொண்டு வந்து பட்டு வச்சுட்டாங்க. இதெல்லாம் எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பெருமூச்சுக்கு ஆண்டவர் ஒரு பதில கொடுக்கிறார். அந்த தருணாவும் நடக்கூடாம அந்த ஒரு பெரிய காரியத்தை அன்னைக்கு எங்களுக்கு செய்து என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனம் என்ன சொல்லுவாங்க, அவனை காத்து சுகமா இருக்க பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்ல மாட்டாரு, செஞ்சார், எங்களுக்கு செஞ்சார். சரி, இந்த பெருமூச்சு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 2வது அதிகாரம் 23வது வசனம் 2:23. சரி, 3வது அதிகாரம். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கூக்குரல் என் சந்ததிக்கு வந்தது, அவர்கள் கேத்திரும் ஒடுக்கதை கேட்டு. அதனால ஆண்டவர் யார உருவாக்குனார்னா மோசேயை உருவாக்கி அவளை பாதுகாத்தார். சரி, இந்த நிந்தை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை நிந்தித்த நிந்தை அப்படின்னு நம்ம பார்க்கணும். சங்கீதம் 79வது அதிகாரம் 12வது வசனம், ஆண்டவரே எங்கள் அயலானர் உண்மை நிந்தித்த நிந்தையை 7 டைம்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. இவங்க தேவாலயத்துல அழிச்சிட்டாங்க. அந்த 7 டைம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 15வது வசனத்துல 4:15 அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிறவன் எவன் மேலும்
7 பழி சுமரும். இப்ப ஒரு அடையாளத்தை ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆண்டவர் ஒருத்தனை பாதுகாக்கிறார். அது சபித்த ஒரு மனிதன் சிலர் பாதுகாக்கிறார். அது எங்க காயம் உண்டாக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, 23 வசனம். லாமேக்கு தன் மனைவிமார்களை பார்த்து, ஆதாவே சிலாலே நான் சொல்லுவதை கேளுங்கள், லாமேக்கின் மனைவிகளே என் புளூரல், ஒரு மனைவியில பல மனைவிகளை கட்டுறார், 2 மனைவி வச்சிருக்கார். என் சத்தத்திற்கு செவிப்படுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொண்டேன், எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொண்டேன். காயனுக்கு ஒரு ஒரு என்ன கொடுக்கிறார், ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். கொஞ்சம் ஆழமான காரியம், கவனமா வாசிக்கணும். கர்த்தர் அவன் மேலே ஒரு அடையாளத்தை போட்டுக்கிறார். இந்த காயம் எங்க நடக்குதுன்னா அவனுடைய மனசாட்சியில நடக்குது. என்னது? மனசாட்சி. அதனாலதான் எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொண்டேன். இப்ப 7 டைம்ங்கிறது பூர்ணமானது. அது என்னன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. சரி, கடைசி வசனத்தை வாசி நம்ம அதை தியானி முடிக்க போகிறோம். சங்கீதம் 79:13. அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலும் ஆடலாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழ்வோம், தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லிவிடுவோம். இதுதாங்க, இதோட முடிக்கிறார். இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனையோ நன்மைகள் செய்து கொண்டே இருக்கிறார். அதுல ஒரு முக்கியமான வார்த்தை உமது ஜனம். நம்ம யாரு? அவருடைய ஜனம். சங்கீதம் 74வது அதிகாரம் 1 வசனம். தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறது? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம். இந்த மேய்ச்சல் ஆடு சும்மா இருக்காது, ஆண்டவர் கோபப்படுத்திட்டு ஆண்டவர் ஒரு அறிவு கொடுப்பாரு. ஏன் ஆண்டவரே எங்களை அடிக்கிறீங்களை கேட்பாங்க. இந்த ஆடுகள் தாவீது என்ன சொல்லுகிறார்? 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 14வது வசனத்துல தாவீது ஒரு தவறு செய்கிறார். நம்பர் போடாதன்னா போடுவாரு. ஆண்டவர் கோபம் வந்துச்சு. ஆண்டவர் ஒரு சிக்ஷை அனுப்பும் பொழுது தாவீது என்ன சொல்லுகிறார்னா, ஆண்டவரே நான் தானே ஆண்டவரே பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செஞ்சிச்சு? ஒரு மெய்ப்பனுக்கு தான் தெரியும் ஆடுகள் மேல. நம்முடைய பரம பிதா வைப்பர், அவருக்கு தெரியும் இந்த ஆடுகள் அவருடைய கைக்கு அடக்கமான ஆடுகள். இந்த ஆடுகள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 45:17. சங்கீதம் 45:17 இந்த ஆடுகள் உமது ஜனம் என்ன செய்யணும் அப்படின்னா, உமது நாமத்தை எல்லா திறமைகளிலும் பிரஸ்தாபப்படுத்தும். இதனை ஜனங்கள் உண்மை என்றென்றைக்கும் சதா காலம் துதிப்பார்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு நாவை கொடுத்திருக்கிறார். யாக்கோபு தியானித்துக் கொண்டிருக்கிறோம். துதிக்கிறதுக்காக இந்த நாவை கொடுத்திருக்கிறார், சபிக்கிறதுக்காக அல்ல. எவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஆண்டவர் துதிக்கிறீங்களோ ஆண்டுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வரும். அந்த துதி நாளை கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை சங்கீதம் 145:4 வசனம். சங்கீதம் 145:4. உம்முடைய சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் உமது அதிசயமான கிரியையும் குறித்து பேசுவேன். ஒன்னு துதிக்கணும், பேசணும். எவ்வளவு ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை மற்றவர்களுக்கு நீங்க சாட்சியாக சொல்றீங்களோ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 4வது சொல்றாங்க, தலைமுறை தலைமுறையாக சங்கீதம் 145:3. தலைமுறை தலைமுறையாக உடைய கிரிகளின் புகழ்ச்சியை சொல்லி இது வல்லமை உள்ள செயலை அறிவிப்பார்கள். நீங்க சாட்சியாக சொல்லலைன்னா என்னுடைய தம்பிய பல வருஷத்துக்கு முன்னாடி கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டு கிடைச்சிட்டா திரும்ப. அப்ப 7 மணி காலையில நான் தான் செய்தி சொன்னேன் எங்க ஆலயத்தில். என் தம்பி போன் பண்ணி, சரவணன் அப்படின்னு ஒரு மேல் வார்ட் பாய் இருக்கார், போன் பண்ணி அண்ணன்ட்ட சொல்லு, என்னை கடத்திட்டு போற செய்தியை சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அவர் சார் 7 மணி நியூஸ்லயே சொல்லிட்டார் சார். அவருக்கு இது வெளியில தெரியக்கூடாதுன்னு அமைக்க வைக்கணும்னு நினைச்சாரு. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லிட்டேன். சன் டிவியில ஏறக்குறைய ஒரு 15 நாளா அவரை கடத்துற காரு திரும்ப காட்டினேன். அதை போய் நிப்பாட்ட முடியுமா? நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த அதிசயத்தை நம்ம சொல்லணும். அதற்காகத்தான் நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு வசனத்தை நமக்கு வாசி இந்த செய்தி நம்ம முடிக்க போகிறோம். எசாயா 43வது அதிகாரம் 21வது வசனம். 43.
21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லியவர்கள். இந்த ஜனங்கள் அவருடைய ஜனங்கள் எதுக்காக உண்டாக்கிறாரு? துதியை சொல்லியவர்கள். ஆனா அவங்க சொல்லல. அதனாலதான் 79வது அதிகாரம் முதல் வசனத்துல புறஜாதியார தேவன் அனுமதிக்கிறார். எதுக்காக அனுமதிக்கிறார்னா அந்த எருசலேமை மண்மடை ஆக்குறதுக்கு. இவங்க ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது நடந்திருக்காது. 2வது வசனம் பாருங்க. அடுத்து ஆண்டுடைய கோபம் யார் மேல வந்துச்சுன்னா உமது ஊழியக்காரனுடைய பிரயோகம். அந்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரை துதிக்கணும், இஸ்ரேல் மக்களை துதிக்க வைக்கணும், செய்யல. பூமியின் மிருகங்களுக்கு இரையாக கொடுத்தார்கள். 3வது எருசலேமை சுற்றிலும் அவருடைய ரத்தம். யாருடைய ரத்தம்? துதிக்காதவருடைய ரத்தம். அவர்களை அடக்கம் பண்ணார். யாரு? ஏன் அடக்கம் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு கிடக்குது. அருமகத்துவ நித்தத்திற்கு இது ஒரு முன் அடையாளம். 4வது எங்கள் அயலாருக்கு நிந்தையாக்கும், எங்கள் சுற்றுப்புறம் பரியாசம் கேலி பண்றாங்க. ஏயா கடவுள் தானே ஐயா, அவர் பாதுகாப்பன்னு சொன்னே ஐயா, ஏன் பாதுகாக்கல? பாதுகாக்காத காரணம் அவர் பிரச்சனை கிடையாது, இவங்க துதிக்கிறது கிடையாது. எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கு கோபமா இருப்பீர். ஆமா, ஏன் கோபமா இருக்காரு? ஆண்டவரை துதிக்கிறதுக்காக உண்டாக்குன கூட்டம் விக்கிரகத்துக்கு போயிடுச்சு. உமது எரிச்சல் அக்னியை போல் எரியுமா? எஸ். ஏன்னா ஆண்டவருடைய ஒரு பேர் என்னன்னா அவர் ஒரு எரிச்சல் உள்ள தேவன். எரிச்சல் உள்ள தேவன் கோபம் இருக்கும். உண்மை அறியாத ஜாதிகள் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜு மேலும் உங்களுடைய உக்கரத்தை ஊற்றிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க இப்போ உங்களை துதிக்க ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. 79வது அதிகாரத்தை இன்று முடிக்க நீர் பாராட்டின நன்மைக்காக கோடி நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.